வணக்கம். குரு ஜோதிட வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் கும்பராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவே கும்பராசியோட அதிபதி சனி பகவான். இப்ப சனி உங்க ராசியில இப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்துல முழுசா வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இந்த வக்கரம் அடைஞ்சனால என்ன ஆகும்னா, பெரிய பாதிப்புகள், பெரிய குழப்பத்துல இருந்து நீங்க கண்டிப்பா விடுபடுவீங்க. நமக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா? நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா? இப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 6, 7 மாசமாவே கும்பராசிக்காரங்களுக்கு வந்து மன உளைச்சல்கள் வந்திருக்கும். உடல் உபாதைகள் வந்திருக்கும். நீங்க கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ, உங்களால ஹாஸ்பிட்டல் போகாம இருக்க முடியாது. இது எல்லாமே சனியோட உங்க ராசி நாதன் தான் அதுக்கு காரணம். அது இல்லாம உங்க குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா, ராகு பகவான் மீன ராசியில உட்கார்ந்திருக்காரு. நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் நமக்கு கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா, நல்லது பண்ண போன இடத்துல நமக்கு கெட்டதா வந்து முடியும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நம்புறீங்களோ அவங்க உங்களையே ஏமாத்துவாங்க. தொழில் பண்ற இடத்துலயும் சரி, தொழிலுக்கு போற இடத்துலயும் சரி, உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு சந்தேகம் கேட்பாங்க. சார் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வினையா மாறி இருப்பாங்க. இது எல்லாமே வந்து கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கும். இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான். அது இல்லாம உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான். இந்த கேது பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுக்கும். நிறைய பேர் கும்பராசிக்காரங்களுக்கு அலர்ஜி சம்பந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். மெயினா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா மைண்ட் வேலை செய்யும். நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். எதா இருந்தாலும் எவ்வளவு லாங்கா இருந்தாலும் நம்ம போய்க்கலாம். எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம். அப்படிங்கிறது உங்க மைண்ட் வேலை செய்யும். ஆனா உங்கள் உடல் ஆரோக்கியம் அது ஒத்துக்காது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உடல் ஆரோக்கியத்த நீங்க மெயினா நீங்க பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம, மாணவர்களுக்கு சில டயத்துல கல்வியில ஒரு மந்த நிலைங்கிறது உருவாகும். அந்த மந்த நிலை போக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த சனி வக்கர பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். புக் எடுத்து வைப்பாங்க. படிக்கலாம்னு சொல்லிட்டு போய் உட்காருவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து வேற எண்ணங்கள் வரும். கல்லூரிக்கு போறதுக்கு பிடிக்காம போகும். பள்ளிக்கு போறதுக்கு பிடிக்காம போகும். இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஆனா, இப்ப உங்க ராசிக்கு அ 7ஆம் இடத்துல சூரிய பகவான் ஓட வீட்ல சுக்கிரன் இருக்கு. அப்படி சுக்கிரன் இருக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா குடுக்கும். நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் திருமணம் நடக்குமா? 7 சனி, ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு. நமக்கெல்லாம் திருமணம் நடக்குமா? இல்ல வீட்ல நமக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைப்பாங்களா? நெறைய பேத்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, கல்யாணம்னாவே பயமா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மனைவி நம்மள நம்பி வரும்போது, கணவன் நம்பி வரும்பொழுது, நம்ம ஃபேமிலிய ரன் பண்ண முடியுமா? நமக்கெல்லாம் குழந்தை கிடைக்குமா? இது எல்லாமே உங்களுக்குள்ளே நீங்களே கேள்வி கேட்டு, நீங்களே பதில் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளா தான் இருக்கும். அதுக்கு காரணம் குருவோட செவ்வாய் சேர்க்கை, புதனோட சூரியனும் சேர்க்கை. இது வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளா தான் இது அமையும். நெறைய பேர்த்துக்கு வந்து நல்லவங்கன்னு சொல்லி நம்பினவங்கலாம் ஏமாத்து போயிருப்பாங்க. சொந்தங்கள் எல்லாம் விலகி போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புத மாற்றங்களா இருக்கும். நெறைய பேத்துக்கு தொழில் மாற்றங்கள் வரும். தொழில்ல வந்து ஊர் விட்டு ஊர் போயி, வெளியூர் போயி, வெளிநாடு போயி, அவங்க குடும்ப வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகளா கூட இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதுக்கு காரணம் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான். ராகு வந்து பார்த்துட்டீங்கன்னா, சில இடத்துல ஆசைகள காமிச்சு, சில டயத்துல மோசம் பண்ணலாம். பட் இப்ப சனி உங்க ராசிக்கு வக்கரம் அடைஞ்சதுனால, ஆசைகள காமிச்சா கூட, அந்த ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதுக்கு காரணம் சனி பகவான். பட் 7ஆம் இடத்துல சுக்கிரன் பகவான் இருக்கறனால, என்ன ஆகும்னா, நெறைய பேத்துக்கு வந்து இந்த லவ் பண்ணலாம், மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 7 கூடியவன் வந்து சூரியனோட வீட்ல சுக்கிர பகவான் இருக்கு. இப்படி சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது, கும்பராசிக்கு எப்பவுமே சூரியன் வந்து ஆப்போசிட்டா தான் இருப்பாரு. ஆனா, சூரியனோட வீட்ல சுப கிரகங்களான சனிக்கு யோகக்காரகன் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன். அதுதான் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அது ஆகஸ்ட் மாதத்துல
சூரியனோட வீட்டுல சுக்கிரன் இருக்கனால உங்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்புகள் தேடி வரும். சுபகாரியங்கள் நடத்தி கொடுப்பாரு சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையில பிறக்க வைப்பாரு. தொழில நல்ல மாற்றங்கள் வருவாரு. லட்சுமி யோகத்தை கொடுப்பாரு. கடன் தொல்லையில இருந்து விலக வைப்பாரு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்துல நடக்கும். அதனால நம்ம கடன் பட்டுட்டோம். ரெண்டாவது நம்ம கடன் வாங்கிட்டு போனவங்க நமக்கு கொடுக்கல. ஜாமீன் கையெழுத்து போட்டோம், அது நமக்கு கொடுக்கல. நிம்மதி இல்லை நம்ம குடும்பத்துல. கடன் மேல கடன் ஆயிட்டு இருக்கு. குடும்பத்துல சண்டை, பிரிவினைகள், நல்லதை பண்ண போன இடத்துல கெட்டதா முடிஞ்சிருச்சு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது, வண்டி வாகனத்துல விபத்துகள், இது எல்லாமே நடந்திருக்கும். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இரவு பயணங்கள் தவிர்த்துக்கோங்க. ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணுங்க. சுபகாரியங்கள், திருமணம் பண்றது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இது மாதிரி சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல செலவு விரயங்கள் கம்மியாகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுபகாரியங்கள் நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால நீங்க எதா இருந்தாலும் துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கண்டிப்பா வரும். வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாடுல இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடைசி டயத்துல பார்த்துட்டீங்கன்னா, விசா கிடைக்காம போகலாம். இல்ல கிரீன் கார்டு ஏதாவது கிடைக்காம போகலாம். இல்ல தொழில்ல ஏதாவது பாதிப்புகள் வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்துல இப்ப சனி உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்கு? இப்ப சனி கும்பராசியில சனி வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் கூட, இந்த சனி பகவான் இப்போ ஜென்ம சனியா கும்பராசிக்கு நடந்துட்டு இருக்கனால, அவங்க சுய ஜாதகத்துல நம்ம சனி நம்ம ஜாதகத்துல யோகக்காரனா இருக்காரா? இல்ல ஆட்சி சனியா இருக்கா? இல்ல மரகாதிபதி சனியா இருக்கா? இல்ல ஏதாவது சனி திசை நடக்குதா? அப்படின்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி சுய ஜாதகத்தினோட நீங்க தெரியும் பொழுது உங்களுக்கு அந்த பாதிப்புகள் விலகாது. எப்பவுமே தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கிற திசாபுதிகள் நமக்கு நல்லா இருந்து, நம்மளோட கிரக நிலையும் நமக்கு நல்லா இருந்தாவே நமக்கு எல்லாமே ஒரு கோச்சாரப்படி கிரக நிலையில் அமைப்பு நமக்கு சரியில்லைன்னா கூட நம்மளுடைய சுய ஜாதகம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு, நீங்க சொன்ன பலன் கரெக்டா இருந்தது, எங்களுடைய லைஃப்ல அப்படியே நடந்தது. இத்தனை நாளா பார்த்தீங்கன்னா ஒரு முடிவே தெரியலாம இருந்தோம், கஷ்டங்கள் பட்டுட்டு இருந்தோம், ஏழரச்சனை வந்தா நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் நல்ல வாழ்க்கை நாங்க கொடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய ஜாதகம். உங்களுடைய ஜாதகத்துக்கான தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வழிபாடுகளை பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதே நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் எங்களுக்கு இத்தனை நாளா ஜாதகம் பார்ப்போம், பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு தெரியல, அந்த தீர்வு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை நாங்க ஃபாலோ பண்ணும்போது எங்களோட லைஃப் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே நான் நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேங்க. அது இல்லாம எல்லாருடைய முழு ஜாதகத்தையும் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதனோட வழியை நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அது மட்டும் இல்லாம யாராவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் பண்ணி கன்சல்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.